चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपक कथावाक्यं तथाधीश्वपदान्तिकं वन्देकं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सकगण रघुनाथं विदं दंसजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकगण ललिता श्री विशाखान्वितां सैम हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगतपदे गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यः कृपा सिन्धुभ्य एव सा पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जयतां सूरदोर्पङ्गोर्मम मन्दमदेर्गति मत्सरसों पादं भोजो राधा मदनमगनं दिव्य बृंदारण्य कल्पत्रु मदक श्रीमत् रत्नाकर सिंहासनासौ श्री श्री राधा शीला गोविंद देवो प्रेष्ठ लिपियाग सेव्यामदौ स्मरामि। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण मगा मंत्र की जय कलियुग नाम संगीतन मगा यज्ञ की जय गुरुदेवी की जय गुरु परंपरा की जय अनंत कोटि वैष्णव वृंद की जय श्रील प्रभुपादा की जय गौर प्रेमनंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे। அத்தியாயம் 4 ஸ்லோகம் 14. நாமாம் கர்மாணி லிபந்தி நமே கர்ம பலே ஸ்புதः இதிமாம் யோ அபிஜானாதி கர்மாபிர்நாசயதே நான் இல்லை மாம் என்னை கர்மாணி எல்லா விதமான செயல்கள் சிம்பந்தி பாதிப்பது நான் இல்லை மே எனது கர்மபலை பலநோக்கு செயல்களுள் ஸ்புருகா ஆவல் இவ்வாறாக நாம் என்னை எவன் ஒருவன் அபிஜானாதி அறிகின்றானோ கர்மபி அத்தகைய செயலின் விளைவுகளால் நான் இல்லை சா அவன் பத்தியதே அந்தப்படுவது. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமிகள். என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை, செயல்களில் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. என்னை பற்றிய உண்மை அறிபவனுக்கு செயல்களில் விளைவுகளால் பந்தப்படுத்துவதில்லை. பொருளுரை அரசன் தவறிழைக்க முடியாது அல்லது நாட்டின் சட்டங்களுக்கு அரசன் சட்டம் உட்பட்டவன் அல்ல என்று பௌதிக உலகின் சட்டங்கள் கூறுகின்றன. அதுபோலவே பௌதிக உலகின் படைப்பாளியாக இருந்தும் இறைவன் இவ்வுலக செயல்களால் பாதிக்கப்படுவதில்லை. அவர் படைக்கின்றார், இருப்பினும் படைப்பில் இருந்து தனித்து விளங்குகிறார். ஆனால் ஜீவாத்மாக்களோ ஜட உலகை ஆளும் தமது தன்மையின் காரணத்தால் பௌதீக செயல்களில் கர்ம விளைவுகளால் கட்டுண்டு விடுகின்றனர். ஒரு நிறுவனத்தின் முதலாளி தனது தொழிலாளர்கள் செய்யும் சரியான அல்லது தவறான செயல்களுக்கு பொறுப்பாளி அல்ல, பொறுப்பு தொழிலாளர்களுக்கு கிடையாது. உலக முயற்சிக்கான தமது செயல்களில் உயிர்வாளிகளில் ஈடுபடுகின்றார். அவை இறைவனால் பல வந்தப்படுத்தப்படுவையா அல்ல. புலனுகர்ச்சியில் அபிவிருத்திக்காக இவ்வுலக செயல்கள் ஈடுபட்டுள்ள ஜீவாத்மாக்கள் மரணத்திற்கு பின் சொர்க்கலோகத்தை அடையும் விரும்புகின்றனர். ஆனால் தன்னில் பூர்ணமாக விளங்கும் பகவான் சொர்க்கத்தில் கிடைக்கும் பேரளமான சுகத்தினால் கவரப்படுகிறது. சொர்க்கத்தில் உள்ள தேவர்கள் அவரது தொண்டர்களே. தொழிலாளர்கள் விரும்பக்கூடிய கீழ்த்தரமான சுகங்களை முதலாளி விரும்புவதில்லை. பௌதிக செயல் பிரிவுகளில் இருந்து தனித்திருக்கின்றனர். கடவுள் உதாரணமாக தாவரங்களின் வளர்ச்சி மழையின்றி சாத்தியமல்ல என்ற போதிலும் உலகில் வளரும் பல்வகை தாவர இனங்களுக்கு மழை பொறுப்பல்ல.
இவ்வுண்மை வேத ஸ்மிருதி பின்வருமாறு உறுதி செய்கின்றது. நிமித்த மாத்திரம் ஏகசௌ ஸ்வர்க கர்மணி பிராதம காரணி பூதா ஏதோ வை விஜய சாட்சிய பௌதிக படைகளுக்கு கடவுள் பரம காரணம். அதற்கான உடனடி காரணம் பிரபஞ்ச தோற்றத்தை காண செய்யும் பௌதிக இயற்கையே. தேவர்கள், மனிதர்கள், கீழ்நிலை மிருகங்கள் என உயிர்வாளிகள் பல்வேறு வகையான படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அனைவரும் தங்களது முந்தைய பாவ புண்ணியங்களுக்கு விளைவுகளை அனுபவிக்க வேண்டியவர்கள். அவர்களது செயல்களுக்கு வேண்டிய தக்க வசதிகளையும் இயற்கை குணங்கள் விதிகளையும் மட்டுமே கடவுள் செய்து கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் முந்தைய அல்லது தற்போதைய செயல்களுக்கு அவர் ஒருபோதும் பொறுப்பல்ல. வேதாந்த சூத்திரத்தில் 2.34 இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைஷாமிய நைருதய நாம் ஷாபோக்ஷபாத் கடவுள் ஒருபோதும் எந்த ஜீவாத்மாவுக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். தனது சொந்த செயல்களுக்கு உயிர்வாளிகளை பொறுப்பு கடவுள் தனது வெளிப்புற சக்தியான பௌதிக இயற்கையின் வாயிலாக உயிர்வாளிகளுக்கு வசதிகளை மட்டுமே செய்து கொடுக்கிறார். கர்ம பலநோக்கு செயல்களில் நீதிகளில் இந்த ரகசியங்களை தெளிவாக அறிவார். தனது செயல்களில் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. வேறு விதமாக கூறினால், கடவுளில் இந்த உன்னத இயற்கையை உணர்பவன் கிருஷ்ண உணர்வின் அனுபவம் வாய்ந்தவனாவான். எனவே அவன் ஒருபோதும் கர்ம நீதிகளுக்கு உட்பட்டவன் அல்ல. கடவுளின் உன்னத இயற்கையை உணராமல் அவரது செயல்களுக்கு சாதாரண உயிர்வாளிகளை போல் பலனை கருதி செயல்படுபவை எண்ணுவான். பலன்களின் விளைவுகளில் சிக்கிக் கொள்வது உறுதி. ஆனால் பரம உண்மையை அறிபவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருக்க முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவார். ஹரே கிருஷ்ணா. சொல்லக்கா. ஹரே கிருஷ்ணா. 4வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். ஸ்லோகம் நம்பர் 15 எடுத்துட்டீங்களா? ப்ரோ எடுத்துட்டீங்களா? ப்ரோ எடுத்துட்டு 15 தானே? 15 படிக்குதா? ஏவம் ருத்வா கிருதம் கர்ம பூர்வயோராவி முக்ஷோபிஹ குரு கர்மை தஸ்மாத் துவம் புனர்வை பூர்வரம் கிருதம் ஏவம் இவ்விதமாக யத்வா நன்கறிந்து கிருதம் செய்தனர் கர்ம செயல்கள் பூர்வைக முந்தைய அதிகாரிகளால் அவை உண்மையில் முசுபி வெற்றி பெற்றவர் குரு செய்வாயாக கர்ம நியமிக்கப்பட்ட கடமைகள் ஏவ நிச்சயமாக தஸ்மாத் எனவே நீ பூர்வைக முன்னோரால் பூர்வ தர்ம முற்காலத்தில் கிருதம் செய்யப்பட்டது போல் மொழிபெயர்ப்பு மற்றும் சொல்லுரை வழங்கியவர் முற்கால புரிதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் என்னுடைய உன்னத இயற்கையுடன் செயல்பட்டனர். எனவே அவர்கள் அடிச்சுவரை பின்பற்றி நீயும் உங்கள் கடமைகளை செய்ய ஒருவரை மனிதர்கள் ஒருவரது இதயம் அசுத்தமான பௌதிக விஷயங்களால் மற்றவர்கள் பௌதிகத்திலிருந்து ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ண உணர்வை இரு மனிதர்களுக்கும் நன்மைகளுக்கும் கடமைப்பவர் கிருஷ்ண உணர்வின் வன்முறையை பக்தியிலிருந்து விளக்கு நெறிகளை பின்பற்றி படிப்படியாக தூய்மை அடையலாம். ஏற்கனவே கலங்கத்திலிருந்து தூய்மை அடைந்தவர் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதன் மூலம் மற்றவர்கள் அவர்களை பின்பற்றுவதற்கு அதனால் பலனடைவதற்கு உதவலாம். முட்டாளர்களும் கிருஷ்ண உணர்விலும் புதியவர்களும் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை பெறாமல் செயல்களிலிருந்து ஓய்வு பெற விரும்பினார்கள். போர்க்களத்தின் செயல்களில் இருந்து ஓய்வு பெற விரும்பிய அர்ஜுனன் விருப்பத்தை பகவானிட்டு கொள்ளவில்லை. எவ்வாறு செயல்படுவது என்பதை மட்டுமே ஒருவன் அறிந்து கொள்ள உணர்வின் செயலில் இருந்து ஓய்வு தனியே அமர்ந்து
உணர்வில் இருப்பது போன்று பாவனை செய்தால் திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுவதை விட முக்கியத்துவம் குன்றியதாகும். முன்பே குறிப்பிட்டப்பட்ட சூரிய தேவன், விவஸ்வானை போன்ற பகவான் முந்தைய செய்திகள் அடிச்சுவடையை பின்பற்றி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனன் இங்கு அறிவுறுத்துகிறார். முழுமுதற் கடவுள் தனது முந்தைய செயல்களில் மட்டுமின்றி இதற்கு முன் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றிய அனைவரை பற்றியும் அனைத்தையும் அறிவார். எனவே பல கோடி வருடங்களுக்கு முன் தன்னிடம் இருந்த இக்கலையை கற்ற சூரிய தேவனை பின்வருமாறு பரிந்துரைக்கிறார். பகவான் கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்ட இவ்வசிகர்கள் முக்தி பெற்றவர்களாக குறிப்பிடப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. பதினாறு படிங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரபு. ரெண்டு மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தன் வந்து பௌதிகத்தில் நிரம்பி இருக்கிறான், மற்றவன் வந்து பௌதிகத்தில் நிரம்பி இருக்கிறவனுக்கு ரொம்ப பல பிறவி மேல பிறப்பிறப்பு முதுமை நோய்களை மாட்டிக்கின்னு முடிக்கிறான். ஆனால் கிருஷ்ண உணர்வுல மட்டும் இருக்கிறவனுக்கு மட்டும் நன்மை அளிக்கக்கூடியதை ஸ்ரீ கிருஷ்ண உணர்வில் வழியில் ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டில் ஒழுக்க நெறிகளை படிப்படியாக அவன் தூய்மை அடைகிறான். அப்படி தூய்மை அடைஞ்ச பிறகுதான் பகவானுக்கிட்ட போக முடியும். அதனால பௌதிகமான கலங்கத்துல ஈடுபடக்கூடாது. பௌதிகமான அதுக்குதான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, மகாந்தஸ்தே ஒரு நிமிஷம் இரு, சுலோகம் வந்துட்டேன். பாகவதத்திலிருந்து ஒண்ணு சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. மகாந்தஸ்து துவாரம் ஆகூர் விமுச்சதே நமோ துவாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்த பிரசாந்தாத்மா விமன்யாவ சுக்ருத சாதவே அப்படின்னு பாகவதம் சொல்லுது. அப்போ வந்து முதல்ல பக்தருடைய சங்கம் தேவை. பக்தருடைய சங்கத்தின் மூலமாக ஆகூர் விமுச்சதே அப்படின்னாக்கா பிறப்பிறப்பு சக்கத்திலிருந்து விடுதலை பெற்று பகவான் கிட்ட சீக்கிரமா போகலாம். யோஷிதாம் சங்கி சங்கம் பெண்களுடைய சகவாசம் வச்சுக்கிட்டாக்கா அது என்ன பண்ணும், அது வந்து நரகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னா பகவத்கீதையில 16வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய விஷயம்தான் பௌதிகமான விஷயங்கள் என்ன, பெண் ஆசை, பெண்ணு கூட சரி, பணம்
எல்லாமே அழகு, படிப்பு கூட ரொம்ப கொடூரம். எப்படின்னா, ஒரு அழகான ஒரு குரங்கு, அதே ஒரு குரங்குக்கு தேள் கொட்டி போச்சு. தேள் கொட்டி போச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேள் கொட்டி பைத்தியம் பிடிச்சி போச்சு. பைத்தியம் பிடிச்சி போன பிறகு அதுக்கு எந்த நிலைமையில இருக்கும்? அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? அவன் நரகத்துக்கு தான் போயிட்டு இருப்போம். இந்த நரகத்துக்கு நரகம் போய் அனுபவிக்க ரொம்ப படாத பாடுபட்டு இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு இதை மட்டும் இதை சொல்றாரு. அதுக்கப்புறம் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு பகவான் முந்தைய ஸ்லோகத்துல அடிச்சுவட்டிலிருந்து பின்பற்றி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. எப்போ அப்போ கிருஷ்ணாவும் அர்ஜுனா கேட்கிறாரு, கிருஷ்ணா நீங்க எல்லாம் இப்ப வந்தீங்க, அதுக்கு முன்னால இருந்து இருக்கிறாரு சூரிய பகவான் இருக்கிறாரு, நீங்க எப்படி சொன்னீங்கோ அப்படின்னு எனக்கு கிருஷ்ணாக்கு சூரியனுக்கு எப்ப சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, புரியல, எனக்கு விளக்கமா சொல்லுங்க அப்படின்றாரு. நீ பல பிறவி எடுத்து வந்ததுனால உனக்கு தெரியாதுடா, அதனால உனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு பிறவியினுடைய அருமையும் பெருமையும் நான் புரிஞ்சு நிற்கிறேன். ஆகையினால சூரிய தேவனுக்கு நான் தான் சூரியனுக்கு நான் அங்கீகாரம் அளிச்சு இந்த பகவத்கீதையை நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி கேட்கணும்னா, குரு சாது சாஸ்திரத்தின் மூலமாக மட்டும்தான் கேட்கணும். வேற யார் மூலமா கேட்டாலும் ரொம்ப சங்கடங்கள் அப்படின்னு இது முடிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 16. கிம் கர்ம கிம் அஹர்மீதி கவயோ ஆப்யத்ர மோகிதாஹ தத்தே கர்ம பிரவஸ்யாமி யக்யாத்வா மோக்ஷ்யசி அசுபாத். கிம் எது கர்ம செயல், கிம் எது அகர்ம செயலற்றது, இது என்று கவையக அறிவு உடையோர் அபி கூட அர்த்த விஷயத்தில் மோகிதா குழம்பி உள்ளனர். தத் அதை தே உனக்கு கர்ம செயல் பிரவிஷ்யாமி நான் விளக்குகிறேன். எத் எதை கிருத்வா அறிவதால் மோக்ஷே நீ முக்தியடைவாய். ஆசுபத் துரதிஷ்டத்தில் இருந்து. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த அறிவுடையவரும் எது கர்மா செயல் எது அகர்மா செயல் இன்மை என்பதை புலம்பியுள்ளனர். கர்மா என்பது என்ன என்பதை நான் இப்போது உனக்கு விளக்கிறேன். இதை அறிவதால் எல்லா துரதிஷ்டத்தில் இருந்து நீ விடுதலை பெறுவாய். பொருளுரை. கிருஷ்ண உணர்வின் செயல்கள் அங்கீகாரம் பெற்ற முந்தைய பக்தர்களின் உதாரணத்தை பின்பற்றி செயல்பட வேண்டும். இது 15வது பதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய செயல்கள் தன்னிச்சைப்படி ஏன் செயலாற்றக்கூடாது என்பது பின்வரும் பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இவ் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் விளக்கியபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டுகின்ற குருகீர பரம்பரையில் வரும் அதிகாரம் பெற்ற நபரின் தலைமையை பின்பற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை முதலில் சூரிய தேவன் உபதேசிக்கப்பட்டு சூரிய தேவனால் மனுவுக்கும் மனு உஷாவுக்கும் இவ்வாறு புராதன காலத்திலிருந்தே வழிமுறை உலகில் நழுவி வந்துள்ளது என்று சீரத்தொடரில் வரும் முந்தைய அதிகாரிகளில் அரிசுவரையை ஒருவன் பின்பற்ற வேண்டும். இல்லாவிட்டில் இந்த புத்திசாலி மனிதனுக்கு கிருஷ்ண உணர்விற்கான எது என்பதில் குழப்பம் அடையும். இதற்கான உணர்வை தாமே நேரடியாக அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதற்கு முடிவு செய்தார். அர்ஜுனன் பகவானிடம் இருந்து நேரடியாக உபதேசத்தை பெற்றார். அர்ஜுனன் அடிப்போர் நிச்சயமாக குழப்பம் அடைவதில்லை. தர்மத்தின் வழி முடியாது என்று உண்மையில்
பகவான் மட்டுமே ஆசாய் பகவத் பிரணிதம் 6.3-19. பக்குவமற்ற மன கற்பனையால் யாரும் தர்மத்தின் கொள்கைகளை புதிதாக ஒன்று பண்ண முடியாது. பிரம்மா, சிவன், நாரதர், மனுகுமாரர்கள், கபிலர், பிரகலாதர், பீஷ்மர், சுகதேவ கோஸ்வாமி, யமராஜர், ஜனகர், பலி மகாராஜா போன்ற மாபெரும் அதிகாரிகள் அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும். மன கற்பனையால் தர்மத்தையோ தன்னுணர்வையோ எவராலும் உறுதியாக உணர முடியாது. எனவே பக்தர்களின் மீதான தனது காரணமற்ற கருணையால் கர்மா என்றால் என்ன, அகர்மா என்றால் என்ன என்பதை அர்ஜுனனுக்கு பகவான் நேரடியாக உபதேசிக்கிறார். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் மட்டுமே பௌதிக பந்தத்தில் இருந்து ஒருவரை விடுவிக்கும். ஹரே கிருஷ்ணா. அறிவுடையவர் எப்பவுமே கர்மானா செயல், அந்த கர்ம செயல் எப்படி செய்யணும்னா வேதத்தில் இருக்கிற மாதிரி செய்யணும். அப்படி செய்த அது கர்மா. எது அகர்மானா எந்த இதுவும் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலை. இது அகர்மா விடுதலைக்கு அளிக்கக்கூடியது. விடுதலை அளிக்கக்கூடியது மட்டும்தான் அகர்மா. அந்த அகர்மாவை செய்யும் போது அகர்மாவுக்கும் கர்மாவுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு அங்க சொல்றாரு. அது எல்லா துரதிருஷ்டங்களையும் விடுதலை அளிக்க பெறுவாய். அதை பத்தி விளக்கம் சொல்றாரு. கிருஷ்ணரின் அங்கீகாரம் பெற்ற முந்தைய ஸ்லோகங்கள் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, குரு சீட பரம்பரையில வரையக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பின்பற்றணும். குரு சீட பரம்பரை யாருன்னா பகவான் கிருஷ்ணருக்கு அப்புறம் பிரம்மாவுக்கு அப்புறம் நாரதருக்கு அப்புறம் வியாசர், அப்புறம் அந்த மாதிரி சீட பரம்பரை மூலமா வரணும். அந்த பரம்பரை மூலமா அந்த வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த பகவானை பற்றிய கர்மானா என்ன, அகர்மானா என்னன்னு புரியும். இல்லைன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப அப்படி இல்லைன்னாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி செய்தாலும் அவங்க குழப்பத்துக்கு ஆளாகும். குழப்பத்துக்கு ஆளாகும் போது அவன் இந்த நீ இப்பதான் அர்ஜுனன் சொன்னாரு, கிருஷ்ணா நீங்க எப்படி நீங்களும் நானும் இப்போ வந்தோம், சூரிய பகவானுக்கு நீங்க சொன்னீங்கன்றது எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி அந்த மாதிரி குழப்பங்கள் வரதான் செய்யும். எப்படி அந்த 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 ஞாபகத்துல இருந்தோம்னா, ஆன்மீகத்தில் இருந்தோம்னா நமக்கு வராது. அதனாலதான் முக்கியமா சீட பரம்பரையில வரணும். சீட பரம்பரையில வரக்கூடியதெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. பக்குவமற்ற சோதனையில் மூலமாக தர்மத்தின் உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவத் தர்மம் தூ சாட்சாத் பகவத் பிரணிதம் அப்படின்னு சொல்லுது. இது யாருக்கு தெரியுதுன்னா 12 பேருக்கு மகாஜனன் இருக்காங்க. அந்த பிரம்மா, சிவன், நாரதர், மனு, குமாரர்கள், கபிலர், பிரகலாதர், பீஷ்மர், சுகதேவ கோஸ்வாமி, யமராஜர், ஜனகர், பலி மகாராஜா போன்ற மாபெரும் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த தர்மத்தை பத்தி முழுசா தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் மன கற்பனைனாலேயோ தர்மத்தை தன் உணர்வுக்காகவோ அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தாக்கா அது குழப்பத்துக்கு உள்ள ஆளாகும். அதனால பக்தர்கள் மீது கருணை கொண்டு எல்லா கர்மங்கள் என்ன அப்படின்னா என்ன, அகர்மான என்ன என்பதை அர்ஜுனனுக்கு நேரடியாக உபதேசித்தார். கர்மானா வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்குதோ அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம்தான் 5வது காண்டம் கர்ம காண்டம் அப்படின்னு சொல்லுது. கர்ம காண்டத்தை பத்தி ஃபுல்லாவே கர்மானா என்னன்னு சொல்லுது. அகர்மானா என்னன்னா அது விடுதலை அளிக்கக்கூடியது. பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியது. இந்த பந்தத்திலிருந்து விடுக்கும். அந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அகர்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. விகர்மான ஒண்ணு இருக்குது. விகர்மா அது என்ன பண்ணும், இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம விகர்மான்ற ஒண்ணு வருது. அந்த விகர்மாவை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு, பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 18. கர்மணைஹர் விகர்மாயஹ பஷ்யத் அகர்மாணிஷா கர்மயஹ சா புத்திமான் மனுஷேஷு சா யுக்த
கர்மாணி செயலில் அகர்ம செயலின்மை யக யாரொருவன் பஷ்யத் காண்கின்றானோ அகர்மாணி செயலின்மையில் சா மேலும் கரும பலநோக்கு செயல்களை எவனொருவன் சா அவன் புத்திமான் அறிவாளி சா அவன் யுக்த உன்னத நிலையில் உள்ளது கிறிஸ்தன் உனக்கு எல்லா செயல்களில் செய்திருந்தாலும் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி. கர்மாவின் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பவனை மனிதனில் அறிவுரைவனையும் எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். பொருளுரை கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் உணர்வில் செயல்படுவே அவன் செயல்களில் பலன்களால் இன்புறவோ துன்புறவோ இல்லை. இதனால் அவர் கிருஷ்ணருக்காக எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் மனித சமுதாயத்தில் புத்திசாலியாக கருதப்படுகிறார். அகர்மா என்றால் விளைவுகளை பொறுக்காத செயல்கள் என்று பலன்முக்கு செயல்களை தமிழக பாதையில் தடைவதற்காக இருக்கும் என்ற பயத்தால் அருபவாதிகள் எல்லா செயல்களையும் அறவே கைவிடுகிறார். ஆனால் பரமபுருஷ பகவான் நித்திய தொண்டன் என்னும் எமது நிலையில் நன்றாக அறிந்த உருவவாதியோ தன்னை கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறார். அனைத்தும் கிருஷ்ணருக்காக செயல்படுவதால் இத்தகைய தொண்டனை செய்வதில் அவனுக்கு திடீரான ஆனந்தம் கிடைக்கிறது. இம்முறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் சுய புலமுயற்சியில் ஈடுபட்டவர்கள் என்று அறியப்படுகின்றனர். கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்னும் உணர்வு செயலில் எல்லா விதமான விளைவுகளில் இருந்து ஒருவரை பாதிக்கப்படாமல் காக்கின்றது. ஹரே கிருஷ்ணன். பகவான் இங்கு சொல்ல கர்மா அகர்மா மிக கர்மா அகர்மா கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பவரின் மனிதர்கள் அறிவுடையவன். கர்மாவில் அகர்மா அகர்மாவிலிருந்து கர்மா இதை யார் புரிஞ்சுக்கிட்டவனோ அந்த அறிவுடையவன். எல்லா செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலைப்பட்டவனாக கருதப்படுகிறான். கர்மானா என்ன? வேதத்துல சொல்லப்பட்டது 5வது அத்தியாயம் முழுசுமே கர்மா பத்தியே சொல்லிட்டு வரும். அகர்மா அப்படின்றா பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கும். இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதனால கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் திருப்தி கர்மாவில் அகர்மாவையும் அதன் பலன்களை காண்பவனே மனிதர்கள் அறிவுடையோன் அப்படின்னு நாங்க சொல்றாரு. அந்த கர்மா பத்தி சொல்றாரு. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவன் இயற்கையாக கர்ம பந்தத்தில் விடுபட்டு உள்ளான். இயற்கையாகவே கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தவிர வேற எதை சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லாம இருக்கிறதுனால அவனுக்கு அவங்க கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கான். அவனுடைய செயல்கள் அனைத்தையும் கிருஷ்ணருக்காக செய்யப்படுகிறது. அவன் எல்லா செயல்களின் பலன்களையும் இன்புறவோ துன்புறவும் கிடையாது. அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அதனால கிருஷ்ண உணர்வில் எல்லா விதத்திலும் ஈடுபட்டிருந்தாலும் சமுதாயத்துல புத்திசாலியாக கருதப்படுகிறான். அதனால கர்மா என்றால் பகவான் விஷ்ணுக்கு கொடுக்காத செயல்கள். இது வரைக்கும் கர்மா அகர்மா பத்தி பார்த்தோம். அகர்மாவில விஷ்ணுக்கு என்ன செயல் கொடுக்கப்படாத செயல்கள், பலன் நோக்கு செயல்களில் இருந்து நடைபாதையில் தடை கற்கள். பலன் நோக்கு எனக்கு இது கொடுத்தா அது கொடுக்கணும், அது கொடுத்தா இது கொடு அப்படின்னு கேட்கறது அது பலநோக்கு செயலா போடுது. அப்படி செய்யக்கூடியவங்க யாருன்னாக்கா அருவாதிகள் தான் அப்படி செய்யறாங்க. அவங்கள பகவான் அங்கே கைவிட்டுறாரு. பரமபுருஷர் நித்திய தொண்டன் என்னும் நிலையை நன்றாக அறிந்த உருவாதியோ கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். அதனால கிருஷ்ண பக்தன் அந்த ஈடுபடுத்திக் கொள்றான். யாருக்கிட்ட? கிருஷ்ணா கிட்ட. இவை அனைத்தும் கிருஷ்ணருக்காக செயல்படுவதால் அவன் பக்தி தொண்டில் அவனுக்கு திவ்யமான ஆனந்தம் கிடைக்கிறது. இம்முறையில் ஈடுபட்டிருப்பவனுக்கு புலநுகர்ச்சிகள் விருப்பங்கள் எதுவுமே கிடையாது.
இதுக்கு ஒரு ஸ்லோகம் எங்க சொல்றாருன்னா 2வது காண்டம் 2வது காண்டத்துல சொல்றாரு. 7வது ஸ்லோகம் நினைக்கிறேன். வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி அசுவைராகியம் ஞானசாத் அகைதுகம் அப்படின்னு பாகவதத்துல சொல்லுது. பகவானுக்கு எப்போ பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சிடானோ அப்போ உன்னதமான ஞானம் அவனுக்கு வந்துடுது. உன்னதமான ஞானம் கிடைச்ச பிறகு அவனுக்கு வந்து பக்தியில இந்த பற்றுதல் இந்த பௌதிகமான பற்றுதல் இது வெளியே வந்துடும். அதுதான் இங்க சொல்றாரு. அந்த கிருஷ்ணர்கள் செயல்படும் போது பௌதிக விஷயங்கள் அவன் அனைத்தையும் விருப்பமற்றவர்களாக ஆகிறார்கள். விருப்பமற்றவர்களாக ஆகும்போது அவனுக்கு வந்து கிருஷ்ணருக்கு மட்டுமே சேவை செய்யறான். கிருஷ்ணருக்கு மட்டுமே சேவை செய்தோடு இல்லாம எல்லா விஷயத்திலும் அவன் பகவானையே நம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. வான்சா கல்பத்தரு விருஷ்ட கிருபாசிந்து பதிதானம் பாவன் வைஷ்ணவ. அடிக்கலாமா போதுமா? சரி போதும். சார்ஜ் குறையுது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.